ஹலோ மக்களே! இன்னைக்கு பன்னீர் மசாலா ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணி பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து இன்னும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிய பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு மூடியை வச்சு மூடி வைங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு மூடியை வச்சு மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ பன்னீரை அதில் ஆட் பண்ணுங்க. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. பன்னீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்க. பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பன்னீர் மசாலா ரெடி. இந்த பன்னீர் மசாலா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், ஒரு ஸ்நாக் மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இந்த பன்னீர் மசாலா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.